இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். நம்ம போதிக்கும், அதாவது மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம், இன்னமும் பார்க்கலாம். ஆனால் கூட நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். சூத்திரம் என்னன்னு சொல்லி எந்த மிருகம் சூத்திரம் சொல்ல போனால் அசைப்போட மிருகம் இருக்குது, அசைப்படாத மிருகம் இருக்குது, பார்த்துக்கிட்டு போகலாம். சூத்திரம் ஹல்லேலூயா. இருந்தாலும் நம்ம சுருக்கமாக அடுத்த பகுதிக்காக போயிட்டோம், பறவைகளுக்கு போயிட்டோம். சூத்திரம் அதாவது அசை போடக்கூடியது, அதை பற்றி போடோம்னா அதை போயிட்டு இருக்கோம். இப்போ பறவைகளை குறித்து பார்க்குறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை காக்கா, காகம், புறாவை பற்றி பார்த்தோங்களா? காக்கா, புறா, அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். காகம், புறா. ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் 2வது பகுதி, பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். என்னென்ன உங்களுக்கு அறிவிக்குது, எனக்கு அறிவிக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். காகத்தை பற்றியும் தான், புறாவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கழுகு இருக்குது, காடைகள் இருக்குன்னு என்னமோ இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அது இன்னைக்கு நேரம் இல்லை. காகத்தை பற்றியும் புறாவை பற்றியும் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் அது என்ன முன்னுரை போல் முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோமா, பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும். அந்த மிருகத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம் இல்லை? அடுத்தது பாருங்க, சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு ஜோடும். அந்த மிருகம் சுத்தம் அல்லாத மிருகம் பார்த்தோமா? பார்க்கல இல்லை? சுத்தம் அதுதான் நம்ம பார்க்கல, அதுதான் சொன்னால். அடுத்தது கர்த்தருக்கு சித்தமானால் சொல்வாரானால் சுத்தம் உள்ள மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். சொல்லப்போனால் விரிகுளம்புள்ளது, விரிகுளம்புள்ளது சுத்திரம். அதாவது எதை புசிக்கணும், ஆடு மாடு, இதை விரிகுளம்பு, அதை அசை போடும். அசை போடக்கூடியதை நீங்கள் புசிக்கலாம். அசை போடாதது விரிகுளம்பு உள்ளது இருக்குது, அதை நீங்கள் புசிக்கக்கூடாது. லேவியர் ஆகமத்தில் அது 3ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரமாக லேவியர் ஆகத்தில் எதெல்லாம் புசிக்கலாம், எதெல்லாம் புசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதுதானே 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜலத்தில் இருக்கிறவைகளே நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. அதே போல் மிருகங்களில் எதை புசிக்கலாம், விரிகுளம்புள்ளதெல்லாம் அசை போடக்கூடியதை புசிக்கலாம். அது ஆடு மாடுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படலை, அசை போடக்கூடியது புசிக்கலாம். அசை போடக்கூடியதில், அதாவது சொல்லப்போனால் விரிகுளம்பு உள்ளதில் அசை போடக்கூடியது புசிக்கலாம். ஆனால் விரிகுளம்பு இருக்கும், அது அசை போடாது. அது இதுனா பண்ணி. ஹல்லேலூயா. பண்ணி விரிகுளம்பு உள்ளது, அசை போடாது. அதே நேரத்தில் அசை போடும், அதுக்கு விரிகுளம்பு இல்லை. ஒட்டகம், முஸ்லீம்கள் ஒட்டகம் சாப்பிடுவாங்க. அதுக்கு பாலைவனத்தில் ஒட்டகம் போகிறதுனால அதுக்கு விரிகுளம்பு இருக்காது. அதை உள்ளே பார்த்தா அது அடிப்பாதான் ரவுண்டாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்குது. அதனால் அது அசை போடும், ஆனாலும் விரிகுளம்பு அதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. சூத்திரம். இதை போல் நம்ம செய்தியில் என்னன்னா, அசை போடுவாங்க, அவங்க நடை சரியில்லை. அசை போடுவாங்க, ஒட்டகம் போல் அசை போடுவாங்க. ஆனால் செய்தியில் நம்ம பார்க்கறது இப்போ காகம், புறா தான். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அதை சொல்கிறேன். அசை போடும் ஒட்டகம், அதுக்கு விரிகுளம்பு இல்லை. அதனால் இங்கே சபைக்கு வரவங்க பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய நடத்தை சரியில்லை. ஒட்டகத்துக்கு கால் விரிகுளம்பு இல்லை, நடத்தை சரியில்லை, நடக்க சரியில்லை. எல்லாம் பேசுவாங்க, பைபிளை பற்றி பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஏ டு இசட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பைபிளுக்கு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கிரிகை இல்லை, செயல் இல்லை, நடத்தை இல்லை. அது ஒட்டகத்துக்கு சமம். ஹல்லேலூயா. பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். இப்போ சொல்ல போகுது பறவைகள் என்ன சொல்லுது. போன வாரத்தில் நம்ம லைட்டாக போன முதல் வாரத்தில், போன வாரம் கிதியோன் செய்தி முதல் வாரத்தில் பார்த்தோம். அதில்
இன்னைக்கு நம்ம வாசித்தது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசித்தீங்களா? வாசித்திருக்கும் போது நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் மறுபடியும் அதை வாசிங்களா? சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும். சேவலும் பேடுமாக, சேவல் என்று சொல்லி சொன்னால் சேவக்கோழி, சேவல் சொன்னால் ஆண் பறவைகள், பேடு என்பது பெண் பறவை. ஹல்லேலூயா. பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். அதில் பாருங்கள், அந்த 2ஆம் வசனத்தில் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணும் எவ்வேழு ஜோடும், சுத்தம் அல்லாத மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் தான். ஆனால் 3ஆம் வசனத்தில் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஆனால் சுத்தம் அல்லாத அப்படின்னு சொல்லி அங்கே வரல, போடப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது சுத்தம் உள்ளதோ சுத்தம் அல்லாதோ, அங்கே காகம் சுத்தம் அல்லாதது, காகம் சுத்தம் உள்ளதல்ல. லேவியராகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், காகத்தை பற்றி போட்டிருக்குதா பாருங்கள். 15ஆம் வசனம், அதை சாப்பிடக்கூடாது, காகங்கள் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அதனால் சுத்தம் உள்ளது பறவைகள் சொல்லி நம்ம வாசித்தோம். இப்போ ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தானே பறவைகளில் சுத்தம் உள்ளது எவ்வேழு ஜோடும் அப்படி சேர்த்துக்கொள்னு சொல்லியிருக்கு. ஆனால் சுத்தம் அல்லாத ஒவ்வொரு ஜோடுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படலை. சரி, சொல்லப்படாட்டி போனால் பரவாயில்ல. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா, லேவியராகமத்தில் எதெல்லாம் சுத்தம் உள்ளது எது சுத்தம் இல்லாதுன்னு சொல்லி அதில் ஒரு அட்டவணையே கொடுத்துருக்கு லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில். சரி, இப்போது சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சுருக்கமாக இல்லை, பெருக்கமாக தான் பார்க்க போகிறோம். காகத்தை குறித்து முதலாவது பார்க்க போகிறோம். காகத்தை பிடிச்சி நம்ம நோவா என்ன பண்ணார் பார்த்தோம்ல. எத்தனாம் அதிகாரத்தில்? அது 8ஆம் அதிகாரமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் பூமியில் தண்ணி குறைஞ்சி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி, தண்ணி குறைஞ்சி போயிருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதற்காக நோவா என்ன பண்ணுறாரு? எதை பிடிச்சி விடுறாரு? புறாவை பிடிச்சி விடலை. ஏன் காகத்தை பிடிச்சி விடுறாருன்னு சொன்னால், நீ போய் தொலைஞ்சா தொலை. ஹல்லேலூயா. பூமியில் இருக்கக்கூடிய ஆகாயத்து பறவையோ பூமியில் இருக்கிற பறவையோ எல்லா பறவைகளும், கோழி, மற்ற கொக்குக்கு மேலே கழுகு, கருடம், பருந்து எல்லாம், காக்கா, எல்லாத்துக்குமே பறவைகள். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிற ஒரு வேலையில் சொல்லாமா? ஹல்லேலூயா, சூத்திரா. எல்லா பறவைகளுக்கும் பிச்சு இருக்கும், தெரியுங்கள? கோழி இங்கே கோழி அறுக்கிறவங்க இல்லை, நாட்டுக்கோழிலாம், அந்த பிச்சு பார்த்து இருப்பீங்கள, கொஞ்சம் லைட்டாக அந்த கருநீளத்தில் இருக்கும். கருநீலம் ஒரு பச்சை, கருநீலம் ஒரு பறி பச்சை கலர் கருநீலம் போல் இருக்கும். அது லைட்டாக கத்தி பட்டுருச்சா போச்சு, கறிப்புள்ள போச்சு, அவ்வளோதான், எல்லாம் கசக்கும். ஆனாலும் பிச்சு இல்லாத ஒரு பூமியில் ஒரு பறவைன்னா மேலே பறக்கிறதுக்கு கீழே இருந்தாலும் இது என்ன? எது? புறா. ஹல்லேலூயா. அதனால தான் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை புறாக்கு சமமாக சொல்லியிருக்கிறார். மற்ற பறவை எல்லாம், கழுகு, பருந்து, கருடம், காக்கா எல்லாம் திருட்டு. ஹல்லேலூயா. அதெல்லாம் கசப்பு உள்ளது. அதை போல் நல்லா கவனிங்க. அந்த காக்கா முன்னாடியே ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன் செய்தியில். இப்போதும் காக்காயுடைய நிறம் என்ன நிறம்? எல்லாருக்கும் தெரியும். காக்காயுடைய நிறம் என்ன நிறம்? வெள்ளையா? காக்கா நிறம் வெள்ளையா? அப்போது காக்காயினுடைய நிறம் என்ன? கருப்பு பிடிச்சிக்கிச்சு. நல்லதாக இருந்தான் கருப்பு, காற்று கருப்பு பிடிச்சிக்கிச்சு, நிறம் கருப்பு. அது தின்றதில் என்னத்தை தின்னும்? காக்கா. எங்கள் வீட்டில் அடிக்கடி முன்னெல்லாம் எலி மாட்டிக்கும். செத்த எலி தூக்கி போட்டால் உடனே காக்கா செத்த எலியை தின்னும், பணத்தை தின்னும். ஆக்சிடெண்ட் ஆகி நாயை தூக்கி ஓரம் போட்டுரும், அதை நாயை தின்னும். சோறு வச்சாலும் யாராவது செத்து போனவங்களுக்கு மாமனார், அம்மா, அப்பா இந்த அமாவாசை இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்களே, புறாவை கூப்பிட்றாங்களா, குக்கை கூப்பிட்றாங்களா, அல்லது வீட்டில் இருக்கிற கோழியை கூப்பிட்டு கோழியை பெப்பன்னு என்ன கூப்பிட்றாங்க, அந்த கோழியை கூப்பிட்டுலாம் சோறு வைக்கிறாங்களா? காக்கா கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. எத்தனை வீட்டில் தான் சுட சுட சாப்பிடும் பாருங்க. இலை போட்டு வடை, பொங்கல், என்னென்னமோலாம் வச்சு கொடுக்குறாங்க. சீண்டவும் மாட்டேங்குது. காக்கா அங்கே தான் உட்காந்துருக்கும். கூப்பிட்டு பார்த்து, டேய் வாடி, பசி எடுக்குது, அது தின்னு திங்காட்டி போனால் போகுது.
அந்த கிழவன் உயிரோடு இருக்கும்போது நம்ம சோறு கொடுக்க மாட்டோம், உயிரோடு இருக்கும்போது சோறு கொடுக்க மாட்டோம். இப்போ அவன் தின்றான் தில்ல அப்படி சொன்னா உடனே எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காக்கா வந்து தின்னுட்டு போகுதுன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து சாப்பிட்டது மாதிரி. என்ன மூட நம்பிக்கை பாருங்க. அந்த அமாவாசை கூப்பிட்டு கொடுத்தாயே காக்கா என்ன பண்ணும்? அதுவும் வைக்கும்போது சுட சுட கொதிக்க வச்சா அது தொடுமா, திரும்ப ஆசையா வரும். கொஞ்சம் ஆறி போனது சுட சுட கொண்டு வந்து வைப்பாங்க. சரி, உணவு எல்லாத்தையும் தின்னுது. அடுத்தது அது நிறம் பார்த்தோம், கருப்பு. அது ஆளுக்கு பார்த்தா சொல்லுவாங்க கருப்பு, நிறம் கருப்பு. சாப்பாடு இப்படி. குரல் கேட்டா குரல் எப்படி இருக்கும்? காக்கா கத்து. அதை விரட்டுறா கத்துருக்கா காக்கா கத்து. சனியா விருந்தாடி வருவாங்க, ஒருத்தர் வரவாடா, நீ போய் சேரு முன்னாடி. காக்கா குரல். காலையில் பார்த்தா இந்த இங்கே வாதா மரத்தில் காலில் குயில், ஹல்லேலூயா, அது குயிலுக்கு போகும்போது அதே போல் நாங்களும் கூவி காட்டுவோம். சாம்சன் அதே மாதிரி குயிலுக்கு வர மாதிரியே அதே மாதிரி கூவான். உடனே அதே போல் குயிலுக்கு வர மாதிரியே சாம்சனுக்கு கூவி காட்டும். அதுவும் திரும்பவும் திரும்பவும் ஒரு மாதிரி சொல்லும். திரும்பவும் அது கத்த திரும்ப போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. காக்கா கத்து ரொம்ப இனிமா இருக்குமா. நிறம் கருப்பு. சாப்பாடு கண்டதையும் தின்னும், எல்லாம் தின்னும். சோறும் தின்னும், சுட சுட வடை தின்னும், நாரி போன நாயை தின்னும், எல்லாத்தையும் தின்னும். என்ன பார்த்தோம்? குரல் பார்த்தா கேட்க சகிக்காது. 3, அவருடைய வீடு, காக்கா வீடு எப்படி கட்டும்? முள்ளு கம்பி கண்டதையும் போட்டு கட்டும்ல இப்படி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம முன்னாடி போன முதல் வாரத்தில் பார்த்தோம், காக்கா நோவா பெட்டகத்தில் உள்ள வரும், வெளியில் போய் பிணத்தை தின்னும். அது மனுஷ பிணத்தை தின்னும், எரும மாட்டை போய் தின்னும், யானையை தின்னும். எது அது விருப்பமோ அந்த பிணத்தை தின்னுட்டு மறுபடியும் நோவா பெட்டகத்துக்குள்ளே வந்துடும். சுத்துறோம். இதை போல் காகங்களை போல இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம். கவனிக்கிறீங்களா? ஜனக்கூட்டம். அவங்க பார்த்தா அவங்களுடைய ஆளை பார்த்தால ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், அவருடைய முகம் பார்த்தா உருன்னு சரி இருக்காது. நிறம் காக்காயோட நிறம் சரியில்லாத கருப்பாக இருக்குது போல். அவங்களுடைய இது சரி இருக்காது. அவன் வேணாம், யார் போகிறான், ஏன் அவங்கள்ட்ட வேற பேசிக்கிட்டு, ஏன் அவங்கள பார்க்குறேன், எல்லாம் பார்த்தால அந்த இது நம்மளை தாய்க்கும், வேண்டாம் விட்டுடு, அதை பற்றி பேசாத அப்படி சொல்லி காகங்களை போன்ற ஒரு நபர்கள். குரல் பார்த்தா வாயிலிருந்து வருதெல்லாம் பொய், கெட்ட வார்த்தை. சுத்துறேன். சென்னை பாஷை. ஏன் இங்கேயும் தான் அந்த பாஷை இருக்குது இல்லை? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பள்ளியில சொல்கிறோம் இல்லை? அதுபோல் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தா அவங்க அந்த காக்கை போன்றவங்க அந்த வார்த்தை பேசுவாங்க. என்னென்ன உலகத்தில் அசுத்தமாக பேச முடியுமோ அத்தனை வார்த்தையும் பேசுவாங்க இந்த காகத்தை போன்றவங்க. இந்த குரல். ஹல்லேலூயா. சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, சிகரெட்டு பிடிப்பாங்க. ஹல்லேலூயா. குடிப்பாங்க, சிகரெட்டு பிடிப்பாங்க, விபச்சாரம் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட உணவு சாப்பிடுவாங்க. காக்கா சாப்பிடுவாங்க. தன்னுடைய மனைவி அவங்களுக்கு நல்ல ஆகாரம், தானியம் போல, நல்ல சுட சுட பணியாரம் போல், சுட சுட வடை போல், பொங்கல் அமாவாசை வைத்தது போல் தன்னுடைய மனைவி. ஆனால் அதே நேரத்தில் வேறொரு மனைவி, அது செத்து போன நாயோடு எப்படி சாப்பிடுதோ காக்கா, வேறொரு மனைவியோடு வேறொரு கணவரோடு தகாத ஒரு. அப்போது இப்படிப்பட்ட காகங்கள் இருக்கிறாங்க. கணவன், வாலிப பொம்பளை பிள்ளைங்க, வாலிப ஆம்பளை பிள்ளைங்க, திருமணம் ஆகிறது முன்னாடிக்கு தகாத முறையில் சாப்பிட்றவங்க, நாத்தத்தை தின்றவங்க, பணத்தை தின்றவங்க, தனக்கென்று வீட்டில் அம்மா அப்பா நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க, நல்ல திருமணத்தை பண்ணணும், நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், நல்ல பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி அம்மா அப்பா நல்ல சமைச்சு வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல ஒரு பையனை நான் கட்டி வைக்கணும், என் பையனுக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணும் சொல்லி பெற்றோர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க, இந்த ஆம்பளை பிள்ளைங்க தகாத விதமான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறாங்க, அருவருப்பான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட காகங்களா சபைக்கு நோவா பெட்டகத்துக்குள்ளே வர்றாங்க, நோவா பெட்டகத்துக்குள்ளே சபைக்குள்ளே வர்றாங்க. வெளியே போய் பணத்தை தின்றாங்க, வெளியே போய் அருவருப்பான தகாத காரியம், அசுத்தமான விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட நடத்தை. அப்போது பிணத்தை தின்னு நாரி போன பிணத்தை தின்னும்போது சொத்துரு இங்கே வரும்போது பிணத்தை தின்னுட்டு வந்து இங்கே தூங்கும். பிணத்தை சாப்பிட்டுட்டு வந்து நோவா பெட்டகத்தில் வந்து காக்கா ரெஸ்ட் எடுக்குது. பிடிச்சி காக்காய் வெளியில் பிடிச்சி விட்டான வழியை மறுபடியுமா உள்ளே பிடிச்சி வைக்கலை. ஆனாலும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் இது சொல்லியிருக்கோம் 8ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில், ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாக புறாவை வெளியே விட்டார். வெளியே விட்ட உடனே இந்த புறா கால் வைக்க இடம் இல்லாதபடினால
புறா கால் வைக்க இடம் இல்லாதபடினால அது நோவா பெட்டத்துக்குள்ளேயே வந்தது. வந்த உடனே நோவா என்ன பண்ணாரு? கையை நீட்டி. ஆனால் டெய்லி காக்கா போவதும் வருமா தான் இருக்குது. போய் பணத்தை தின்னது உள்ள பெட்டகத்துக்கு வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து சத்தியத்தை கேட்டும் கூட நீ குட்டிச்சோரா போறன்னு சொன்னா, வாலிப பையனை வாலிப பொண்ணை திருமணமானங்க தாறுமாறம் விபச்சாரம் வைசித்தரம் பண்ணன்னு சொன்னா அகால மரணம் வந்துடும். அகால மரணம் வந்து உடனே உயிர் போனாலும் பரவாயில்லை. எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவர் செய்தி கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அகால மரணம் திடீர்னு செத்தா கூட பரவாயில்லை, காலு மட்டும் உடஞ்சிருச்சுன்னா. இஸ்ரவேல் பிரதர் சொன்னார், இந்த பக்கம் இங்கே விபத்து நடந்துச்சா, என்ன ஒரு சேர்ந்தவங்க சடகட்டை சேர்ந்தவங்க விபத்து வந்து காலு உடஞ்சி போச்சு, ஒரு கை போயிடுச்சு, ஒரு காலு போயிடுச்சு. அவன் உசுரா இருந்து என்ன பிரயோஜனம்? உசுரா இருந்து பிரயோஜனம்? ஹார்ட் நல்லா இருக்குது, வயிறு நல்லா இருக்கு, குடல்லாம் நல்லா இருக்கு, காலும் கையும் போயிடுச்சு. அப்படியாக உசுரை வச்சு ஆண்டவர் சாகடிப்பார். சபைக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் கூட அப்படி ஒரு வித்தியாசம் போயிட்டு இருந்தா ஆண்டவர் நொறுக்குவார். பீரி போடுவேன் என்று சொல்லி சங்கீதத்தில் நீ வாசித்தோம் இல்லை? பீரி போட்டான்னு ஒருத்தராலும் ஒன்றும் காப்பாற்ற முடியும். அம்மாவையும் காப்பாற்ற முடியாது, அப்பாவையும் காப்பாற்ற முடியாது, கணவனாலும் காப்பாற்ற முடியாது, மனைவியாலும் காப்பாற்ற முடியாது. இப்போ புதுசாக தொடங்கி இருக்கிற நம்முடைய நம்ம ஜேம்ஸு தமிழ் வேலை செய்கிறாங்களே, அந்த ஆஸ்பத்திரியாலும் காப்பாற்ற முடியாது. இந்த பின்னால் இருக்கிற சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்பத்திரியாலும் காப்பாற்ற முடியாது. ஓசு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாலும் காப்பாற்ற முடியாது. நாட்டு மருந்தாலும் காப்பாற்ற முடியாது, இங்கிலீஷ் மருந்தாலும் காப்பாற்ற முடியாது, ஒன்னே காப்பாற்ற முடியாது. சரீரத்தில் படாத பாடுபட்டு தான் உயிர் போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும். இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவற்றை நீ எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அவற்றை அறிக்கையிட்டு இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாத. ஆண்டவருடைய சொல்லும்போது நீ முன்னாடி எப்படி இருந்தையோ அதே போல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சுத்திரம். பாவமே செய்யாத கர்த்தர் சாட்சி கொடுத்தார. யார்? யோப குறித்து சாத்தான்ட்ட சாட்சி கொடுத்தாரு. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சொன்னார். சுத்திரம். அவன் என்ன பண்ணான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான. ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் சர்ச்சு குரூப்பில் போட்டேன்னு தெரியல, நம்முடைய கார்த்திக் கமாலியல் பார்த்தீங்களா? சர்ச்சு குரூப்பில் போட்டிருந்தேன்னா கார்த்திக் கமாலியல் பாஸ்டர், சென்னையில் ஒரு பாஸ்டர் ஊழியன் ஆராதனை நடத்தி இருந்திருக்கிறாரு. அங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ஆளு பக்கத்து வீட்டுக்காரன் செப்டிக் டேங்கை திறந்து ஒரு பேக்கெட் தண்ணி எடுத்துக்கொண்டு, இந்த நாத்தமான எல்லாம் அருவருப்பான நரகலான தண்ணி எடுத்துக்கொண்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அந்த பாஸ்டர் சபை நடத்திருக்கிறார். உள்ளே போனவன் அப்படியே ஊற்றிட்டான். ஊற்றின உடனே சபையில் இருந்த வாலிப ஆண் பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே போய் அடிக்க போகிறாங்க. உடனே பாஸ்டர் சொல்கிறார், ஸ்தோத்திரம் போடு, எல்லாம் ஸ்தோத்திரம் போடு, எல்லாம் ஸ்தோத்திரம் போடு, அங்கே ஒன்றும் தொட வேண்டாம், ஸ்தோத்திரம் போடு, ஸ்தோத்திரம் போட்டு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அங்கே வாலிப பிள்ளைங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. சபை ஃபுல்லாக ஒரே நாத்தம். ஏன்னா பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஊற்றி கீழெல்லாம் ஊற்றி கிடக்கு. செப்டி டேங்க் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? நாரி தொலைது. ஒன்றும் இல்லை, செப்டி டேங்க் லாரி போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு ஊற்றினா அதே ஒரு பிடிக்கிட்டு நாருது. அப்போது அவர் மேலே ஊற்றினா இப்படி பயங்கரமாக நாருது. ஊற்றிட்டு போயிட்டான். சோத்திரம் போடு, சோத்திரம் போடு. திரும்பமாக ரெண்டாவது முறை போயிட்டு திரும்ப ரெண்டாவது பாக்கெட்டை கொண்டு வந்தான். ரெண்டாவது பாக்கெட்டை ஊற்றுறான். ஊற்றும்போது திரும்பமாக ஸ்தோத்திரம் போடு, திரும்பமாக ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாக்கெட்டை ஊற்றிட்டு இவர் மூணாவது பாக்கெட்டு எடுக்க போகிறாரு. எடுக்க போகிற நேரத்தில் பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணுறாங்க? பொண்டாட்டிக்காரி ஐயோ 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 போயிட்டேன்னு சொல்லி அடிச்சிக்கிறாங்க. அங்கேயே நடு வீட்டில் விழுந்து செத்தான். ஹல்லேலூயா. செத்தான். உடனே அந்த அம்மா போயிட்டு உடனே அங்கே போயிட்டான் போட்டு செத்து போயிட்டான் போல் இருக்கு. உடனே சோத்திரம் போடு, பாசுங்க சோத்திரம் போடுன்னு எல்லாம் சோத்திரம் போட்டுருக்குறாங்க. சோத்திரம் போடு, நிறைய சோத்திரம், எல்லாரும் பயங்கரமாக ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை நிறைஞ்சு பயங்கரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் அப்படி போடும்போது ரெண்டாவது அந்த ஐயா அந்த செத்து போனான். அவனுடைய மூத்த மகன் திடீர்னு செத்து போயிட்டான். நல்லா இருந்தவன் அவனும் செத்து போயிட்டான். ரெண்டாவது பையன் செத்து போயிட்டான். இவனு இவன் ஏன் செத்தான்னு தெரியல, செத்து போன ஒரே அலறல் சத்தம். உடனே சோத்திரம் போடுங்க சத்தம். உடனே அந்த பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணியிருக்கிறார்? சபையில் ஓடி வந்து ஐயா அந்த சோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான். 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை செத்து போயிட்டான், வீட்டுக்காரன் செத்து போயிட்டார். அந்த இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான்.
அந்த ஒரு பையனை சீத்திரம் உங்கள் சோத்திரத்தை நிறுத்துங்க, உங்கள் சோத்திரத்தை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 50 கடைசி வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திர பலியிடலன்னு சொன்னால் 22ஆம் வசனத்தை சங்கீதம் 50:22 உன்னை பீறி போட்டு விடுவார். நீ ஸ்தோத்திரம் போடாதபடிக்கு நீ வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. கர்த்தர் இரக்கமுள்ளவராய் பாதுகாத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி பார்ப்பாரு. இல்லாட்டினா நீ எனக்கு தேவை, அதனால் உனக்கு நான் பொறுமையாக இருக்கிறேன், இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். நீ சொல்ல சொல்ல போயிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் பீறி போட்டுருவேன். அங்கேயும் வர முடியாது, சுத்தம் இங்கேயும் நீ வாழ முடியாது, அங்கேயும் வர முடியாது, இங்கேயும் நின்று வாழ முடியாது. நீ போகிற இடம் என்னன்னா அதுதான் ஒன்று, பாதாளத்துக்கு தான் போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக இந்த காக்கா சூத்திரம் வெளியே போது வருது. அந்த காக்கா வெளியே போது பிடிச்சி விட்டார வழிய நோவா, அதுக்கு பிறகு உள்ளே வருது, பெட்டகத்தில் வருது, சர்ச்சுக்குள்ளே வருது. விசுவாசிங்க, இப்போ நம்ம அப்படிப்பட்ட அக்கிரமணியம் செய்கிறவங்க மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே வராங்க. எனக்கு என்ன நடந்துருச்சு? நான் தான் அக்கிரமணியம் பண்ணுறேனே, நம்ம விபச்சாரம் பண்ணுறேனே, நான் வேசித்தனம் பண்ணுறேனே, கள்ளத்தராசு பிடிக்கிறேனே, வட்டி கொடுக்குறேனே, எனக்கு என்ன நடந்துச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இருப்ப காக்கா உள்ளே வந்தது, உள்ளே இருந்தது. நோவா பிடிச்சி வெளியே விட்டார். வெளியே பிடிச்சி விட்ட உடனே போய் பிணத்தை தின்னுச்சு. பிணத்தை தின்னுட்டு என்னெந்த பணத்தை தின்னுமோ அந்த பணத்தை தின்னும். மறுபடியும் உள்ளே வந்துச்சு. அதை பிடிச்சி அவர் உள்ளே வைக்கல. அதான் வரும், தின்னும், காலில் போகும், சாயந்தரம் எப்பப்போ போகுதோ போயிட்டு அது போய்ட்டு தின்னுக்கிட்ட வருது. அதை போல் சபைக்கு உன் இஷ்டம், நீ எப்போ வேணாலும் வருவ, எப்போ வேணாலும் போவ. நீ புடத்துக்கு காக்காய்க்கு சமம், காகத்துக்கு சமம். அருமையானதோட பிள்ளைகளே, உன்னை கேட்க மாட்டார், இயேசு கேட்கவும் மாட்டார். ஆனாலும் உன்னை குறித்து வேதனை, உன்னை குறித்து உனக்கான ரத்தம் சிந்தனை, உனக்கான உயிரை கொடுத்தனன்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படுவார். அப்படியே வீடு, காக்காவுடைய வீடு சொல்லப்போனால் முள்ளால், அந்த குடும்பம் பில்லி சூனியத்தினால, மந்திரத்தினால, சூனியத்தினால, வியாதினால் அந்த குடும்பம் தாக்கப்பட்டிருக்கும். காகம் போன்ற குடும்பத்தை, விசுவாசியாக இருக்கிற குடும்பத்தோட வீடு பில்லி சூனியத்தினாலும், மந்திரத்தினாலும், சூனியத்தினாலும், வியாதியினாலும் அது தாக்கப்பட்டிருக்கும். ஏன்னு தெரியுமா? சோத்திரம், அது காகத்துக்கு சமம். அந்த ஜனம் காகத்துக்கு சமம். நீ யாருக்கு சமம்? உன் குடும்பத்தில் சூனியம், மந்திரம், பில்லி சூனியம், தீராத வியாதி இருக்குதா? காகத்தை போன்ற நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட வந்துடு, ஒப்பு கொடுத்துடு. சோத்திரம், உன்னை புறாவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னை புறாவாய் மாற்றுவார். அவரால் முடியும், அவரால் முடியும். உன்னை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மனுஷர்களால் கூடாது தேவனால் கூடும். சோத்திரம், நம்முடைய தீபா அவருடைய சொந்தக்கார பையன் மூர்த்தி, சோத்திரம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் காடையாரில் போயிருந்தோம். முன்கூட்டியே மூர்த்தி கேன்சர் வியாதின்னு சொல்லி எழுதி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் தெரியுது மூர்த்தி கேன்சர் வியாதி, அதுக்காக ஜெபம் பண்ணோன்னு சொல்லி எழுதியிருக்குது. நாங்கள் காடையாருக்கு எப்போ வந்தோம், யார் சொன்னாங்க, எந்த குடும்பத்தார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனாலும் காடையாரில் நிறைய பேர் வியாதி உள்ளவங்க சுத்தர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேரை மூர்த்திங்கிற பேரை எழுதி கேன்சர் வியாதின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை சுத்தன் பேசும்போது தான் எனக்கு தெரியும், எங்கள் சொந்தக்காரர் ஒரு மூர்த்தி தண்ணி குடித்தா உள்ளே போகலை, அப்படியே வாயை முடனா தண்ணி வெளியே ஊற்றிடுது. நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலந்தெல்லாம் சொல்லி நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தீபா சோத்திரம், நான் இப்போ இன்றைக்கி நாள் கூட சோத்திரம் அங்கே ஜெபம் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. காகம் போன்ற நிலைமை நமக்கு வேண்டாம். வட்டி கொடுப்பாங்க, சோத்திரம் தாறுமாறாக நடப்பாங்க, வீட்டில் பில்லி சூனியம் இருக்கும், மந்திரம் இருக்கும், தீராத வியாதி இருக்கும். பவுல் பெரிய அப்போஸ்தலனில் பெரிய ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலன் பிரதான ஒரு அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. அதாவது 12 அப்போஸ்தலர் காட்டிலும் செய்யாத ஊழியத்தை காட்டிலும் பவுல் செய்த ஊழியம் அதிகம். சுத்திர அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் பெரிய இவன் கிடையாது. சோத்திரம் பவுலுடைய சோத்திரம் அது அவர் செஞ்ச ஊழியத்தில் ஒரு தூசு கூட நான் செய்யலை. சோத்திரம் அவரே எனக்காக வேண்டிக் கொள்ள சொன்னால், எனக்காக என் மனைவி பிள்ளைங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஏன் உங்கள் மனைவி இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்குது? மந்திரம், சூனியம். ஹல்லேலூயா. சோத்திரம் அதனால் பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா இயேசு நமக்காக பாடுபட, ரத்தம் சிந்த, உயிர் கொடுக்க, ரட்சிப்பு கொடுக்க வந்தார். ரட்சிப்பு கொடுத்து பாவத்தை மன்னித்த அந்த பரிசுத்தமுள்ள அந்த இயேசுவுக்கு கைகளிலும் கால்களிலும் காயங்கள். ஹல்லேலூயா. இப்போ பிறருக்கு
நீங்கள் அதிசயங்களை அற்புதங்களை ரட்சிப்பு பெற்றுக் கொடுக்கணும்னா சில காயங்களை பட்டு தான் ஆகணும், சில வேதங்களை பட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. சுத்தர். அதனால் ஐயோ நமக்கும் இயேசு உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அவர் தலையிலிருந்து கால் வரை காயம். ஹல்லேலூயா. நீங்கள் பிறருக்கு இயேசு பற்றி சொல்லணும்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொந்த வந்து சொன்னால் உங்களுக்கும் தாக்குதல் வரும். அதை பயப்படாதீங்க. அந்த ஆத்துமத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த தாக்குதல் வந்தால் வரட்டும், அந்த சூனியம் தாக்கட்டும், அந்த மந்திரம் தாக்கட்டும், இந்த வியாதி வந்தால் வரட்டும், தொத்து வியாதி வந்தால் வரட்டும். இவனு விரும்புகிறாங்களா அது நமக்கு ஒத்திக்கிட்டும் ஒன்றும் நடக்காது. அந்த ஆத்துமா பரலோகம் போய் சேரணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு புறாவின் சொத்தின் குணம் நமக்கு தேவை. புறாவுக்கு பிச்சு இல்லை. புறாவை பற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் இருக்குது. சொத்து 11 முடிய போது புறாவை பற்றி லைட்டாக சொல்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. புறாவுடைய நிறம் எப்படி? அதிகமாக வெண்மை. ஹல்லேலூயா. வெண்மை. சொத்து அதனுடைய சாப்பாடு என்ன சாப்பிடும்? தானியங்கள் தான் சாப்பிடும். ஹல்லேலூயா. அதனுடைய குரல் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். காக்காவுடைய கண்ணுக்கும் புறாவுடைய கண்ணுக்கும் எப்படி இருக்கும்? காக்கா கண்ணு திருட்டு கண்ணு, புறா கண்ணு. காக்கா பார்த்துறீங்களா? இப்படி திருட்டு. புறாவுடைய கண்ணை பார்த்துறீங்களா? புறாவுடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த கண்கள். இந்த கண்ணில் அப்படியே புறாவுடைய கண்ணை பார்த்தா சுற்றி கண்ணீர் இருக்கிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. புறாவு ஜெபிக்கிற பிள்ளைங்க, உண்மையான விசுவாசி, ஆத்ம பாரம் கொண்டு கதறி கண்ணீர் விடக்கூடிய அந்த கண்ணீர், அந்த பாரம் இருந்த நிலைமையில் காணப்படுவாங்க. அப்போது புறாவை பற்றி வெள்ளை நிறம் வெண்மை, அதோடைய தானியத்தை சாப்பிடுது. சூத்திரம் அதோடைய குரல் இனிமை, கண்கள். சூத்திரம் காக்காவுடைய கண்ணை பார்க்கல, இப்போ புறாவுடைய கண்ணை பார்த்து தான் சொல்கிறேன். புறாவுடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த கண்கள். ஹல்லேலூயா. புறாவுடைய வீடு கூடு கட்டுமா? புறா கூடு கட்டுமா? இல்லை. பெரிய பெரிய கட்டடங்களில் ஹல்லேலூயா மாட கோபுரங்கள், கோயில்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அது இருக்கும். அதை கூடு கட்டாது. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைங்க சில பேர், நம்முடைய டாக்டர் கிளிப்புமார் இந்த வீட்டை கொடுத்து இந்த சர்ச் சபையை கொடுத்தவர், பிரம்மாண்டமான சொத்து, நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் இருந்தவர். சொல்லுவார், நான் கொடிகட்டி பறந்த அந்த ஏரியாவில் எத்தனையோ வீடு அவருக்கு. சொல்லப்போனால் மொகலாறு, இந்த பக்கம் என்னென்ன, இந்த பக்கம் என்னென்ன ஒரு ஓடியந்தல் பக்கம், மொகலாறு பக்கம், எல்லா இடத்திலும் அவருடைய பிளாட்டு நிலம், பெரிய ஜமீன்தாராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் கடைசியாக சொந்த வீடு இல்லாதபடிக்கு எத்தனையோ வீடு, இப்போ வீடு இருக்கிறாரு டாக்டர் கிளிப்பட்டுமாவுடைய வீடு. பழைய ஸ்டேட் பேங்க் தெரியுங்களா? பழைய ஸ்டேட் பேங்க், கல்யாண மெடிக்கலுக்கும் ஆப்போசிட்டில் பழைய ஸ்டேட் பேங்க் டாக்டர் கிளிப்பட்டுமாவுடைய வீடு. சுத்திரம். அப்படி வாழ்ந்த ஒரு கடைசியாக பைபிளை படித்து சுத்திரம். ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தார், வாடகையிலே இருந்துட்டு போனார். ஹல்லேலூயா. சொந்த வீடு இல்லை, தம் பிள்ளைங்களுக்கு சொந்த வீடை கொடுக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பரலோகம்தான் தாய் வீடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். ஹல்லேலூயா. அதனால் எப்பொழுதும் சிரித்த முகம், டாக்டர் கிளிப்டோமார் சிரித்த முகம், கண்ணீர் நிறைந்த கண்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய ஆல் இண்டியா சூப்பரண்டாக இருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் இப்போது அவர் சொன்னார், அவருடைய எத்தனை பேர் நீங்கள் அடக்காரா, நீங்கள் நம்ம போய் போனோம், அடக்காரா நம்ம போகல வந்தீங்கல்ல, அவர் சொன்னார், அவர் நினச்சிருந்தா, இந்த ஊழியக்காரர் இவர் நினச்சிருந்தா, பாடியை பார்த்து சொன்னார், இவர் நினச்சிருந்தா பெரிய ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், பெரிய ஒரு ஸ்தாபனமே செஞ்சுருக்கலாம். அவ்வளோ வரங்களும் வல்லமைகளும் உள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் சபையோடு ஐக்கியமாக இருந்து அநேக விசுவாசிகளை சபைக்கு கொண்டு வந்தார். டாக்டருங்களும் நர்ஸுங்களும் சுத்தன பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் தான் சபையில் இருக்கிறாங்க. அவர் மூலமாக செய்த ஊழியத்தினால. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவனுக்கு கேட்குறாரு, காக்காவை போல் இருக்காதீங்க, புறாவை போல் இருங்க. புறா பிடிச்சி வெளியே விட்டார். சொத்தன நோவா வெளியே விட்ட உடனே அது கால் வைக்க இடம் இல்லாதபடிக்கு மறுபடியுமா வந்தது. அதை கையை நீட்டி அதை பிடித்து பேழைக்குள் சேர்த்து கொண்டார். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதை வெளியே விட்டப்போ அது வாயிலிருந்து ஒலிவ இலையை கை கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்களும் நானும் சாட்சி உள்ளவங்களா? சபையை விட்டு வெளியே போகிறீங்களா?
வெளியே போகும்போது அடுத்த வாரம் ஒரு சாட்சியோடு ஒரு ஒலிவ இலையோடு நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. என்ன அந்த ஒலிவ இலை? எல்லா பூமியில் இருக்கிற அத்தனை மரங்களும் ஏறக்குறைய ஒரு வருஷம் போல் பூமியில் தண்ணீர் நின்றபடினால எல்லா மரங்களும் அழிந்து போனது, அழுகி போனது, பட்டு போனது. ஒலிவ மரம் மட்டும் அழியல. அந்த ஒலிவ மரத்தில் எண்ணெய் இருந்தது, அந்த இலையில எண்ணெய் இருந்தது, அந்த கிளையில் எண்ணெய் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகர் கஷ்டப்படலாம், அநேகர் கடன் பிரச்சனை இருக்கலாம், வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் நீ மட்டும், உன் குடும்பம் மட்டும் என்ன சோத்திரம், உன் குடும்பம் மட்டும் என்ன நடக்கும்னு சொன்னால், உன் பிள்ளையும், ஹல்லேலூயா, உன் பிள்ளைங்கிற இலை, உன் சோத்திரம் மகனுங்கிற இலை, உன் பேர பிள்ளைங்கிற இலை, உன் பிள்ளைங்கிற மகளுங்கிற கிளை, உன் அடிமரங்கிற நீ சோத்திரம் வட்டிக்கு விட மாட்ட, வட்டிக்கு வாங்க மாட்ட, கடன் வாங்க மாட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வட்டி இருக்குதுன்னு சொன்னால் நீ இதை விசுவாசித்து ஒப்பு கொடு. வட்டி சீக்கிரமாக அடைக்கப்படும், கடன்கள் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடு நாம இப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபணும். தொடர்ந்து புறாவை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஜெபணும். இரக்கமுள்ள பிதாவை அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காகத்தை போன்ற அல்ல ஆண்டவரே, புறாவை போன்ற என்னை எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, தாவே, சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, தாவே, எல்லா மரங்களும், பூமியில் இருந்த மரங்களும் ஆண்டவரே, நோவா பெட்டகத்திலே இருந்தபோது 40 நாட்கள் மழை விடாமல் பெய்தபோது பூமியின் ஊற்று கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது. வானத்திலிருந்து மதகுகள் கத்தாவை ஆண்டவரே, மேகங்கள் உடைந்து கத்தாவை தேவனே தண்ணீராய் வெள்ளமாய் ஊற்றினது. கீழே இருந்தும் மேலே இருந்தும் 40 நாட்கள் ஆண்டவரே கத்தாவை பூமியிலே தண்ணி நிரம்பினது. சமுத்திரங்கள் எல்லாம் மறைந்து போனது, மலைகள் எல்லாம் மறைந்து போனது. பூமிக்குரிய எல்லா மலைகளும் மறைந்து போய் சமுத்திரங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே, சமுத்திரத்துக்கு மேலாக பூமி இருந்தாலும் பூமிக்கு மேலே தண்ணீர், பூமியில் இருக்கிற மலைகளுக்கு மேலே தண்ணீர், எல்லா மலைகளும் ஆண்டவரை மூடிக்கொண்டது. ஆண்டவரே, உலகத்திலேயே எங்களுடைய இந்தியாவிலே ஆண்டவரே, இமயமலையிலே எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே சொல்லுகிறோம். ஆண்டவரை உயர்ந்திருக்கிற மலை இமயமலை, இமயமலையில் எவரெஸ்ட் சிகரம்தான் உலகத்திலே உயர்ந்தது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். எவரெஸ்ட் சிகரத்தை தாண்டி ஆண்டவர் 15 முழம் உயரத்திலே தண்ணி நின்றதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லா மரங்களும், எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா மனிதரும் அழிந்து ஒழிந்தார்கள். 8 பேர் மாத்திரம் மனிதர்கள் காக்கப்பட்டார்கள். நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய 3 மகன்கள், நோவாவுடைய 3 மருமக்கள்மார்கள், ஆண்டவர் மருமகள்கள் ஆண்டவரே காக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, ஜோடாக ஆண்டவர் எவ்வேறு ஜோடாக நல்ல மிருகங்களும் ஆண்டவரே சுத்தம் அல்லாத ஆண்டவரே ஒரு ஜோடு மிருகங்களும் ஆண்டவர் கப்பலிலே காப்பாற்றப்பட்டது. அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பரவி இருக்கிறது. அந்த 8 பேரிலிருந்து உலகம் ஆண்டவர் இந்த பூமி முழுவதும் ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அதிலிருந்து எங்களை ரட்சித்து இந்த சபைங்கிற பெட்டகத்தில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே தேவனே, நாங்கள் வெளியே புறப்பட்டு நாங்கள் புறாவை போல நாங்கள் போகும்போது ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் ஒரு சாட்சியோடு ஒரு ஒலிவ மர கிளையோடு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தோட கரத்தில் எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக நான் எப்படி யாரை பார்த்து நான் சொல்ல முடியும், யாரை நான் ஒலிவ இலை போல சபைக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளைகள் நினைக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பீரானால் ஆண்டவர் என்னை கொண்டு நீ பெரிய காரியம் செய்ய முடியுமே. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் நீ சொன்னது போல சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14:12 மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினருக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொன்னீரே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் ஒருவரை மாற்றுவதல்ல ஆண்டவரே, சுத்திரங்கத்தா குணமாக்குவதல்ல, அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதல்ல, ஒரே ஒரு மனிதரை, ஒரே ஒரு சகோதரனை, ஒரே ஒரு சகோதரியை எந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வர எங்களால் முடியாது.
நீர் எங்களோடு இருப்பீரானால் ஆண்டவர் அது முடியும். எங்களோடு நீ கூட வருவீராக. நாங்கள் சபை விட்டு நாங்கள் மட்டும் தனியே போகக்கூடாது. எங்களோடு நீர் கூட வருவீராக. எங்களோடு கூட வந்து ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவோடு அடுத்த வாரத்திலே சாட்சியை ஆண்டவர் ஒளிவ இலையில கொண்டு வர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தமுடைய நாமத்தினால அப்படிப்பட்ட அபிஷேக தைலம், அப்படிப்பட்ட ஒளிவ எண்ணெயிலிருந்து புறப்படுகிற பரிசுத்தமுடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருடைய ஆண்டவரே சிந்தனைகளும் எண்ணங்களிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் இறங்கியருளும்படியாக வேண்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட எழுப்புதல் என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உமக்கே சகல கனமையுமே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுவோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாது. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.